நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுத்த அரசாங்கம் எழுந்துள்ள கடும் குற்றச்சாட்டு. இந்தியா பாகிஸ்தான் பதற்ற நிலை, இலங்கைக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. ரணிலுக்கு அனுர வைத்த செக். மின்கட்டண விடயத்தில் அனுர அரசின் அதிரடி திட்டம் அம்பலப்படுத்தும் நாமல் ராஜபக்ஷ. ஊழலால் தேசிய ஹீரோவான பிள்ளையான் முகத்திரையை கிழித்த பிரதமர் ஹரிணி. அனுர அரசாங்கத்திற்கு நீண்ட ஆயுள் இல்லை, எச்சரிக்கும் முன்னாள் அமைச்சர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அசோக ஆரியவன்ச உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டமைக்கான காரணம் தற்பொழுது வெளியாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் 23 ஆண்டுகள் பணியாற்றிய அசோக ஆரியவன்சவை உடனடியாக இடமாற்றம் செய்ய காவல்துறை தலைமையகம் இன்று நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன்படி இன்று முதல் காங்கேசன்துறை காவல்துறைக்கு குறித்த அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரின் இடமாற்றத்திற்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்தமைக்கே காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இடமாற்றம் பெற்றுள்ள அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவருக்கு அழைப்பு விடுத்து ரணில் விக்ரமசிங்க காவலில் உள்ள பிள்ளையான் என்கின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்க விரும்புவதாக கூறியுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த விடயம் காரணமாகவே ரணிலின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போதுள்ள அரசாங்கம் மின் கட்டணத்தை குறைப்பதாக சொல்லி மக்களை ஏமாற்றி தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அலவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர், அரசாங்கத்தில் உள்ள சிலர் பணமீட்டும் நோக்கில் தற்போது டீசல் மாஃபியாவை ஏற்படுத்தி வருகின்றது. ஜேவிபி அரசாங்கம் 76 வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலை திட்டங்களை சீரழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதே தவிர புதிய வேலை திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. பல இடங்களில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை கூறி வருகின்றனர். தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும். அதேபோன்று அரசாங்கம் டீசல் மாஃபியாவை உருவாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது. எனவே இதன் பாதிப்பு பொதுமக்களையே சென்றடையும். இவ்வாறான மாஃபியா நடவடிக்கைகளுக்கு இடமளிக்க கூடாது என அரசாங்கத்திடம் கோருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை எதிர்க்கட்சி இன்னும் உணராமையினால் தான் பிள்ளையான் போன்ற நபர்கள் தேசிய ஹீரோக்களாக உயர்த்தப்படுகின்றார்கள் என பிரதமர் ஹரணி அமரசூரிய கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசியல் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2024 ஆண்டில் பாரம்பரிய கட்சிகளால் மக்கள் ஏற்கனவே நிராகரித்த ஊழல் நிறைந்த வீணான அரசியல் கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியவில்லை. இதன் விளைவாக பலர் இப்போது சுயாதீன குழுக்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஆனால் அதே பழைய முகங்கள் தான் இது பழைய மதுவை புதிய லேபிள்களுடன் புதிய போத்தல்களில் போடுவது போன்றது காணப்படுகின்றது. இப்போது அவர்கள் புதிய பெயர்கள் மற்றும் சின்னங்களுடன் தங்களை மறுபெயரிட முயற்சிக்கின்றார்கள். எதிர்க்கட்சியின் எதிர்காலம் ஆபத்தில் இருப்பதால் அவர்கள் போராடி வருகின்றார்கள். அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கான கேள்வி எழுந்துள்ளது. அதனால் தான் அவர்கள் திசை காட்டியை தோற்கடிக்க பரஸ்பர ஒப்பந்தங்களை எட்ட துடிக்கின்றார்கள். எதிர்க்கட்சியினம் தங்கள் ஊழல் முகாமை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதை உணரவில்லை. அதனால் தான் பிள்ளையான் போன்ற நபர்கள் இப்போது தேசிய ஹீரோக்களாக உயர்த்தப்படுகின்றார்கள் என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்திற்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பது மாத்திரம் தெளிவாகின்றது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சுதந்திர கட்சியின் மே தின கூட்டம் இன்று கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது இருப்பது எந்த வகையான அரசாங்கம் என்று யாராலும் கூற முடியாது. அதேபோன்று இந்த அரசாங்கம் எந்த வகையில் ஆட்சியை முன்னெடுத்து செல்கின்றது என்பதும் யாருக்கும் தெரியாது. தொழிலாளர்களை இந்த அரசாங்கம் எவ்வாறு பார்க்கின்றது? ஆனால் அரசாங்கத்திற்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பது மாத்திரம் தெளிவாகின்றது. தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடிகளை இவர்களால் முகாமைத்துவம் செய்ய முடியாவிட்டால் ஆட்சியை முன்கொண்டு செல்லவும் முடியாது. தேர்தல் நிறைவடைந்த பின்னர் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும். அதற்கான அறிவுறுத்தல் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளது. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தாத அரசாங்கம் உழைக்கும் வர்க்கத்தினருக்காக எதையும் செய்ய முடியாது. நிவாரணங்களை வழங்குவதற்கு பதிலாக
அவை நிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கு எதிராக மக்கள் ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் அரசாங்கத்திற்கு சிறந்த பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் ராணுவ பதற்றங்கள் இலங்கையின் விமான போக்குவரத்து மற்றும் கடல்சார் துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதன் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிக செயல்பாட்டு செலவுகளை எதிர்கொள்கின்றது மற்றும் கொழும்பு துறைமுகம் டிரான்சிட்மெண்ட் வருமானத்தை இழக்கும் அபாயத்தை எதிர்கொள்கின்றது என்று ஆஷா செக்யூரிட்டிஸ் ரிசர்ச் பகுப்பாய்வு தெரிவிக்கின்றது. ஐரோப்பா செல்லும் விமானங்கள் மூடப்பட்ட பாகிஸ்தான் வான்வெளியை சுற்றி மாற்றுப்பாதையில் செல்வதால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எரிபொருள் செலவுகள் உயரக்கூடும். இது செயல்பாட்டு சவால்களை அதிகரிக்கின்றது. அத்துடன் சுற்றுலா மீட்சியையும் அச்சுறுத்துகின்றது. இந்தியா இலங்கையின் சுற்றுலா பயணிகளின் வருகையில் 20% பங்களிக்கின்றது. எனினும் பாதுகாப்பு கவலைகள் அல்லது பயண இடையூறுகள் காரணமாக இந்திய பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது 2025 இந்த துறையின் மீட்சியை குறைக்கலாம் என்றும் குறித்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பு, துபாய் உள்ளிட்ட டிரான்சிட்மெண்ட் என்ற இடை மையங்களூடாக பாகிஸ்தானுக்கு இந்திய பொருட்கள் மறு ஏற்றுமதி செய்வதை நிறுத்துமாறு இந்தியா வலியுறுத்தியுள்ளது. எனவே கொழும்பில் லாபகரமான டிரான்சிட்மெண்ட் வணிகத்தில் ஒரு பகுதியை இழக்க நேரிடும். குறுகிய கால வர்த்தக இடையூறுகள் சாத்தியமில்லை. ஆனால் நீடித்த விரோதங்கள் இலங்கையின் சுற்றுலாத்துறையில் அழுத்தங்களை அதிகரிக்கக்கூடும் என்றும் ஆஷா செக்யூரிட்டிஸ் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்திற்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பது மாத்திரம் தெளிவாகின்றது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு சுதந்திர கட்சியின் மே தின கூட்டம் இன்று கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது இருப்பது எந்த வகையான அரசாங்கம் என்று யாராலும் கூற முடியாது. அதேபோன்று இந்த அரசாங்கம் எந்த வகையில் ஆட்சியை முன்னெடுத்து செல்கின்றது என்பதும் யாருக்கும் தெரியாது. தொழிலாளர்களை இந்த அரசாங்கம் எவ்வாறு பார்க்கின்றது? ஆனால் அரசாங்கத்திற்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பது மாத்திரம் தெளிவாகின்றது. தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடிகளை இவர்களால் முகாமைத்துவம் செய்ய முடியாவிட்டால் ஆட்சியை முன்கொண்டு செல்லவும் முடியாது. தேர்தல் நிறைவடைந்த பின்னர் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும். அதற்கான அறிவுறுத்தல் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளது. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தாத அரசாங்கம் உழைக்கும் வர்க்கத்தினருக்காக எதையும் செய்ய முடியாது. நிவாரணங்களை வழங்குவதற்கு பதிலாக அவை நிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கு எதிராக மக்கள் ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் அரசாங்கத்திற்கு சிறந்த பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுத்து விட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னிலை சோசியலிச கட்சி கல்வி பிரிவு செயலாளர் பொபுது ஜாகொட இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கொழும்பு துறைமுகத்திற்குள் இந்திய போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் தொழிற்சாலை ஒன்று தொடங்குவதற்கு ஆயத்தமாகி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் இந்தியாவுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை அமைச்சரவை அமைச்சர்கள் கூட கண்டதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரிந்த அமைச்சர்கள் பலர் இந்த விடயத்தை உறுதி செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளதாக அறிவித்த போதிலும் இந்திய ஊடகங்கள் 10 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக தெரிவித்துள்ளன. இந்திய போர் ஆயுத உற்பத்தி சாலை, போர் களஞ்சி சாலை என்பவற்றை இலங்கையில் நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய பாதுகாப்பு செயலாளர் அந்த நாட்டு ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் என பொபுது ஜாகொட குறிப்பிட்டுள்ளார்.